ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்டனிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். கார்டனிங் பற்றின டிப்ஸ் எல்லாம் வேணும்னா தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வச்சுருந்த சம்மங்கி செடி நல்லா பூத்து முடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த கிழங்குலேருந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக கிழங்கு தனித்தனி செடியாக முளைச்சிருந்துச்சு. இது அப்படியே இருந்ததுன்னா முளைக்காது. அந்த கிழங்கை தனியாக பிரித்து எடுத்து இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணி வைங்க. அகலமான தொட்டி இல்லைன்னா அகலமான க்ரோ பேக் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. மண் போட்டுட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு வைக்கிறப்ப தனித்தனி செடியாக நல்லா உங்களுக்கு முளைச்சி வரும். இப்போ நீங்கள் காய்கறி செடி எந்த செடி வளர்த்தாலும் சரி, அந்த செடி முளைச்ச உடனே ஃபஸ்ட்டு வர்ற அந்த பூவை கிள்ளி விட்டுருங்க. இப்போ நான் அந்த வெண்டைக்காய் செடியிலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா பூ வந்திருந்தது. ஆனால் செடி சின்னதாக இருக்கிறனால நான் பூவெல்லாம் பிச்சு விட்டுட்டேன். அந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அந்த பூவெல்லாம் பிச்சு விட்டோம்னா உங்களுக்கு செடி நல்லா ஹைட் வரும். ஹைட் வந்ததுக்கப்புறம் வர்ற பூவை விட்டிங்கன்னா காய் நல்லா க்ரோத் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப க்ரோத் இருக்காது. இந்த கொய்யா மரம் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் வைக்கிறதுக்காக தான் நான் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் வாங்கிட்டு 2 நாளாக அப்படியே வச்சுட்டேன். ரீபார்ட் பண்ணவே இல்லை. ரீபார்ட் பண்ணாதனால இலையெல்லாம் கொட்டி போய் ஒரு மாதிரி காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. நான் அந்த செடியை உடனே எடுத்து ஒரு பக்கெட்டில் ரீபார்ட் பண்ணிவிட்டேன். ரீபார்ட் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து செடியை கவர் பண்ணிவிட்டு ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சுருங்க. அந்த மாதிரி பண்ணுறப்ப என்னாகும்னா புதிய துளிர்கள்லாம் முளைக்க ஆரம்பிக்கும். நான் கவர் கட்டி வச்சு 2 நாளில் பார்த்தீங்கன்னா கொய்யா செடி துளிர் விட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. வெயில் அதிகமாக இருந்தனால நான் புதுசாக நட்ட முல்லைப்பூ செடியும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி காஞ்சு போச்சு. அதுக்கும் இதே மெத்தடில் கவர் கட்டி வச்சுருக்கேன். அது வளர்ந்து வந்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் செடிகளுக்கெல்லாம் உரம் கொடுக்கறதுக்காக அரிசி கழுவுன தண்ணியை 3 நாளாக புளிக்க வச்சுருந்தேன். அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வீட்டில் அழுகி போய் சாப்பிட முடியாமல் இருந்த மாம்பழம், வாழைப்பழத்தோல் இதெல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறனால நல்லா 3 நாள் கழித்து அதில் நுண்ணுயிர்கள்லாம் ஃபார்ம் ஆகும். இதை எடுத்து டைரெக்டாக செடிக்கு அப்படியே ஊற்றக்கூடாது. தண்ணி கலந்து ஊற்றணும். எந்தளவுக்கு ஊறி இருக்குதோ அதோட டபுள் மடங்காக தண்ணி கலந்துருங்க. தண்ணி கலந்துட்டு எல்லா செடிக்கும் இதை நீங்கள் உரமாக கொடுக்கலாம். செடியோட க்ரோத் நல்லாவே உங்களுக்கு தெரியும். தனியாக நீங்கள் காசு போட்டு எந்த உரமும் வாங்கி போடணுன்ற அவசியமே இல்லை. வீட்டிலே கம்போஸ்ட் ரெடி பண்ணி செடிக்கு போடலாம். இந்த மாதிரி அடிக்கடி வெஜிடபிள் வேஸ்ட்டு, ஃப்ரூட் வேஸ்ட்டு இதெல்லாம் நல்லா புளிக்க வச்சு 3 நாளுக்கு அப்புறமா நீங்கள் செடிக்கு கொடுக்கலாம். நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா அரிசி கழுவின தண்ணியாக இருந்தாலும் சரி, மாவு புளிச்சு போன மாவாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒரு 2-3 நாள் என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி புளிக்க வைக்கிறனால நுண்ணுயிர்கள் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா டைல்யூட் பண்ணி தண்ணி கூட கலந்து நம்ம செடிக்கு கொடுக்குறனால செடியோட வளர்ச்சியும் நல்லா வேகமாக வளரும். இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.